நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஹதீஸ். சமுரா இப்னு சுந்தப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே 7047வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அதிகாலை தொழுகைக்கு பின் கனவுக்கு விளக்கமளித்தல். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் தம் தோழர்களிடம், உங்களில் யாரும் இன்றிரவு கனவு கண்டீர்களா என்று கேட்பது வழக்கம். அப்போதெல்லாம் அல்லாஹ் யாரை நாடினானோ அவர் தாம் கண்ட கனவை அல்லாஹ்வின் தூதரிடம் எடுத்துரைப்பார். அதற்கு அல்லாஹ்வின் தூதரும் விளக்கமளிப்பார்கள். ஒரு நாள் அதிகாலை நேரம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் பின்வருமாறு கூறினார்கள்: இன்றிரவு கனவில் 2 வானவர் என்னிடம் வந்து என்னை எழுப்பி நடங்கள் என்றனர். நான் அவர்கள் இருவருடன் நடக்கலானேன். முதலில் நாங்கள் ஒரு மனிதரிடம் சென்றோம். அங்கு அவருடைய தலையை கல்லால் நசுக்கப்பட்டு கொண்டிருந்தார். பிறகு நாங்கள் ஒரு கழித்து படுத்து கொண்டிருந்த ஒரு மனிதரிடம் சென்றோம். அங்கு அவரின் தலைமாட்டில் இரும்பாலான கொக்கியுடன் ஒருவர் நின்றிருந்தார். அவர் படுத்திருந்தவருடைய முகத்தின் ஒரு பக்கமாக சென்று கொக்கியால் அவரின் முகவாயை பிடரி வரை கிழித்தார். அவ்வாறே அவரின் மூக்கு துவாரத்தையும் கண்ணையும் பிடரி வரை கிழித்தார். பிறகு அவர் படுத்திருந்தவரின் மற்றொரு பக்கம் சென்று முதல் பக்கத்தில் செய்ததை போன்றே செய்தார். இந்த பக்கத்தில் செய்து முடிப்பதற்குள் அந்த பக்கம் பழையபடி ஒழுங்காக ஆகிவிடுகிறது. பிறகு அந்த பக்கத்திற்கு செல்கிறார். ஆரம்பத்தில் செய்ததை போன்றே திரும்ப திரும்ப செய்கிறார். நான், அல்லாஹ் தூயவன், இவர்கள் இருவரும் யார் என்று அவ்வானவரிடம் கேட்டேன். என்னிடம் செல்லுங்கள் செல்லுங்கள் என்றனர். அப்படியே நாங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அடுப்பு போன்று மேல் பகுதி குறுகலாகவும் கீழ்ப்பகுதி விசாலமாகவும் இருந்த பொந்து ஒன்றின் அருகில் வந்தோம். அதனுள்ளிருந்து மனிதர்களின் கூச்சலும் ஆரவாரமும் கேட்டது. உடனே நாங்கள் அதற்குள்ளே எட்டி பார்த்தோம். அங்கு ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருந்தார்கள். அங்கு அவர்களுக்கு கீழே இருந்து நெருப்பு ஜுவாலை ஒன்று மேலே வருகிறது. அந்த ஜுவாலை அவர்களை அடையும் போது அவர்கள் கூச்சலிட்டு ஓலமிடுகிறார்கள். நான் என்னுடன் வந்த இவ்விரு வானவரிடமும் இவர்கள் யார் என்று கேட்டேன். அவர்கள் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று என்னிடம் கூறினர். பிறகு அப்படியே நாங்கள் நடந்து ஒரு ஆற்றின் அருகே சென்றோம். அது இரத்தத்தை போன்று சிவப்பாக இருந்தது. அந்த ஆற்றில் ஒருவன் நீந்தி கொண்டிருந்தான். ஆற்றின் கரையில் தமக்கருகே நிறைய கற்களை குவித்து வைத்தபடி ஒருவர் இருக்கிறார்.